எட்டாம் அறிவு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஆல் அவுட்டு, குட் நைட்டு இந்த மாதிரி கொசு வெரைட்டிகள் பயன்படுத்தலாமா வேண்டாமா, இதனால் பாதிப்பு வருமா, இதனால் எதனா பெரிய தொந்தரவு இருக்கா, இதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக இப்போ மழை காலம் ஆரம்பிச்சிச்சு. இனிமேலுக்கு அதிகமாக வீட்டு ஓரத்தில் வீட்டுக்குள்ளே நிறைய கொசு தொந்தரவு நிறைய இருக்கும். அப்புறம் குழந்தைங்க தூங்காமல் சிரமப்படுவாங்க. தூங்குறதுக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பெரியவங்க, வயசானவங்க, இல்லை இந்த நோயாளிங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க கொசு தொந்தரவு எல்லாருமே ரொம்ப அதிகமாக அஃபெக்ட் பண்ணுது. இப்போ இந்த கொசு விரட்டுறதுக்கு நம்ம ஆல் அவுட்டு, குட் நைட்டு இந்த மாதிரி லிக்யூடு காயில்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது இது எந்த அளவுக்கு நமக்கு பிரச்சனையை உண்டு பண்ணும், இல்லை பண்ணாதா, இதில் என்ன தான் மருந்து அப்படி கலந்துருக்குது, எல்லா ஒரு கொசுவை விரட்டக்கூடியதோ இல்லை அழிக்கக்கூடியதோ அந்தளவுக்கு ஒரு பாய்சனாக இருக்கிற மருந்து நமக்கு நம்ம மனிதர்களுக்கு பாதிப்பு உண்டு பண்ணுமா பண்ணாதா அப்படின்ட்டு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். இது சில பேர் என்ன பண்ணுவாங்க, இதை யூஸ் பண்ணுறதுனால கேன்சர் வருது, இல்லை ஏதாச்சும் ஒரு உடல் உபாதைகள் வருது, நிறைய தொந்தரவு வருது, இல்லை இதனால் வியாதி எதுனா வருமா, இது ரொம்ப நாள் இதுவே நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கனால ஏன்னா பெரிய பிரச்சனை வந்துருமா அப்படின்னு நிறைய பேர் பயப்படுறது உண்டு. இதில் என்ன மருந்து அப்படி கலந்துருக்குது, இது ஆர்கானிக்கா இன்ஆர்கானிக்கா, இல்லை இது உடலுக்கு எந்த மாதிரியான தீங்கு பண்ணுமா பண்ணாதா, இதை எப்படி பயன்படுத்தினா நாம் கொசுவிலேருந்தும் தப்பிச்சிக்கலாம், நாமளும் சேஃபாக இருக்கலாம், இதை பயன்படுத்தலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லுறேன். இப்போ அதை பற்றி நான் பார்க்கலாம். முதல்ல ஒரு கொசு வெரைட்டி, ஒரு குட் நைட்டு, ஆல் அவுட்டோ எப்படி செயல்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு கண்ணாடி குடுவையில் லிக்யூடாக ஒரு மெடிசன் இருக்கும். அதுக்கு நடுவில் ஒரு கார்பன் ராடு ஒன்று இருக்கும். இந்த ராடு இருக்கும்போது நாம் ப்ளக் பாயிண்டில் போட்டு ஆன் பண்ண உடனே ஹீட் ஆகும். ஹீட் ஆகி அந்த லிக்யூடு ஆவியாக மாறி இந்த கொசுவை விரட்டும், இல்லைன்னா அழிக்கும். இந்த மாதிரி தான் அது செயல்படுது. சரி, இந்த லிக்யூடில் அப்படி என்ன தான் மருந்து கலந்துருக்குது, இது என்ன அப்படியேப்பட்ட பாய்சன் ஆக்டிவிட்டி உள்ள ஒரு மருந்தா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதில் அப்படி என்ன மருந்து கலந்துருக்கு அப்படின்னா, பைரித்ராய்டு காம்பவுண்ட் அப்படின்ற ஒரு குரூப் ஆஃப் மெடிசன், குரூப் ஆஃப் மருந்து அதில் இருக்குது. சரி, இதில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னா, பைரிலித்ரின், சைபர்மெத்ரின் அப்படின்ற 2 மெயின் காம்பவுண்டு அதில் கலந்துருக்குது. இந்த மருந்து எப்படி தயாரிக்கிறாங்க, இது எதில் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்த்தோம்னா, சூரியகாந்தி பூக்கள், அதாவது கிரைசாந்திமம் சினேரிபொலியம் அப்படின்ற ஒரு பூக்களில் இயற்கையாகவே பூச்சிகளை விரட்டுறதுக்கு ஒரு திரவம் சுரக்கும். இந்த திரவத்தை அவங்க கலெக்ட் பண்ணி மாடிஃபைட் பண்ணி இந்த மருந்து நம்ம அந்த கொசு விரட்டுறதுக்கு தேவையான லிக்விடாக இதை கன்வெர்ட் பண்ணி அதை நம்ம தயாரித்து அதில் கொடுக்குறாங்க. அதனால் இது ஒரு இயற்கையான பூச்சிரொட்டி மருந்து தான். சரி, ஒரு பாய்சனோ இல்லை ஒரு மருந்தோ ஒரு உடலை எப்படி செயலிழக்க வைக்குது, எப்படி முடக்குது அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு மருந்து நம்ம சுவாசிக்கும் போதோ இல்லை உள்ளுக்கு சாப்பிடும் போதோ அது பாய்சனாக இருந்தால் அது முதல்ல நம்ம உடலில் இருக்கிற தசையில், திசுக்களில், அப்புறம் நரம்பில் இருக்கக்கூடிய சோடியம் சேனல் அப்படின்னு இருக்கும், அதை போய் அஃபெக்ட் பண்ணும். அதை அஃபெக்ட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம கை காலை நீட்டவோ மடக்கவோ முடியாது. இப்போ ஒரு ஆன் மூடு அப்படின்னா ஒரு நீட்டுறோம், ஆஃப் மூடுனா அப்படி மடக்கணும். இந்த மாதிரியான ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் அது கட்டுப்படுத்தும். இந்த சோடியம் சேனலில் இந்த ஆவியாக இருக்கிற இந்த லிக்யூடு, இந்த குட் நைட்டு, ஆல் அவுட்டு இந்த மாதிரி லிக்யூடாக இருக்கக்கூடிய கொசு வெரைட்டிலேருந்து வர அந்த ஆவியாக வரக்கூடிய மருந்து அங்கே தான் போய் உட்காரும். இதில் ஒரு பெரிய ஒரு நன்மை என்ன அப்படின்னா, இது இந்த பைரிடாய்டு காம்பவுண்ட் மெயினாக பாலூட்டும் உயிரினங்கள், மனிதர்களோ விலங்கினங்களோ அஃபெக்ட் பண்ணாது. பூச்சிகள், கொசுக்கள் இந்த மாதிரியான இதை தான் அது அஃபெக்ட் பண்ணும். அதில் இருக்கிற அந்த பூச்சிகள் இல்லை ஒரு சில கொசுக்கள், மெயினாக கொசு, அப்புறம் ஒரு சில பூச்சி, அந்த உயிரினத்தோட உடலில் இருக்கக்கூடிய சோடியம் சேனலை தான் இது பாதிக்கும். மனிதர்களோ இல்லை பாலூட்டும் உயிரினங்களோ விலங்கினங்களோ இது எந்த விதமான பாதிப்பும் உண்டு பண்ணாது. சரி, அப்போ இதை நம்ம பயன்படுத்தலாமா அப்படின்னா தாராளமாக பயன்படுத்தலாம். இதை ஆவியாக நாம் முகரும் போதோ இல்லை நாம் சுவாசிக்கும் போதோ எந்த விதமான பாதிப்பும் மனிதர்களுக்கு, குழந்தைங்களுக்கோ, தாய்மார்களுக்கோ இல்லை முதியோர்களுக்கோ கட்டாயம் வராது. ஆனால் இது லிக்யூட் ஐட்டமாக நாம் தெரியாமல் உள்ளுக்கு சாப்பிட்றதோ இல்லை தவறி நம்ம மேலே விழுறதோ இல்லை அதை நம்ம உள்ளுக்கு எடுத்துக்கிறதோ பண்ணோம்னா கண்டிப்பாக பாதிப்பு வரும். சால்வெண்ட்டாக லிக்யூடாக இருக்கிறத நம்ம எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக பாதிப்பு வரும். ஆவியாக நாம் நுகரும் போது எந்த விதமான பாதிப்பும் நமக்கு கண்டிப்பாக வராது. அப்புறம் இதை நாம் பயன்படுத்துறதுனால கேன்சர் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ரொம்ப நாளாக நம்ம டெய்லி பயன்படுத்துகிறோமே, இது சுவாசிக்கிறதுனால நமக்கு கேன்சர் போன்ற வியாதி நமக்கு வருமா அப்படின்ற டவுட்டும் இருக்கும்.
இது WHO ஆர்கனைசேஷன், அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் வந்துட்டு ஒரு ஆய்வில் கண்டிப்பாக இது கேன்சரை வந்து உண்டு பண்ணாது, இந்த குட் நைட்டு ஆல் அவுட்டு இந்த மாதிரியான லிக்யூடாக இருக்கக்கூடிய கொசு வெரைட்டிகள் வந்து மனிதர்களுக்கு கேன்சர் மாதிரியான ஒரு வியாதியை உண்டு பண்ணாது அப்படின்னு ஒரு ஆய்வறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் தாராளமாக பயன்படுத்தலாம். இது பயன்படுத்துறதுனால ஒரு சில பேருக்கு வந்து 100ல் ஒரு 5% பேருக்கு தலைவலி வரலாம், அப்புறம் தொண்டை கரகரப்பு வரலாம், மூச்சு விடுறதுக்கு சிரமப்படலாம். அவங்கெல்லாம் இதை வந்து கொஞ்சம் தவிர்த்துருங்க. ஏன் அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு அலர்ஜி மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும், ஏதாவது டஸ்ட் அலர்ஜி இல்லை வேறு இது மாதிரி ஏதாவது ஒரு தொந்தரவு இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இது கண்டிப்பாக ஒத்துக்காது, அவங்க அவாய்ட் பண்ணிடுங்க. சரி, இப்படி இருக்கக்கூடிய இந்த ஆல் அவுட்டு குட் நைட் இதை வந்துட்டு நாம் எப்படி சேஃபாக பயன்படுத்தலாம், இந்த மாதிரி பயன்படுத்துறதுனால நமக்கு வந்துட்டு தொந்தரவும் இல்லாமல் அதே மாதிரி கொசுக்கள்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, இந்த மாதிரியான லிக்விட் நம்ம யூஸ் பண்ணும்போது இது கூட நம்ம வந்து கொசு வலை, அதாவது வந்து கொசு நெட்டு வந்து வலையை வந்து நம்ம வீட்டில் இருக்கிற ஜன்னலில் இந்த ஓப்பன் பிளேசஸில் வந்துட்டு நம்ம உள்ளே வர அந்த மாதிரி கொசு வர இடத்துல வந்து நம்ம அதை வந்து கவர் பண்ணிக்கணும். அந்த மாதிரி கவர் பண்ணி வச்சுட்டு நைட்டு வந்து நம்ம ஒரு 8 மணிக்கு அந்த மாதிரி தூங்க போகிறோம் அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் முன்னாடியே ஜன்னல் டோர்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு, கதவு டோர்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு, இந்த ஆல் அவுட்டோ இல்லை குட் நைட்டோ நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து ஆன் பண்ணி விட்டுறணும். ஒரு 2 ஹவர்ஸ் ஆன் பண்ணி விட்டுட்டு உள்ளே யாரும் இல்லாமல் லாக் பண்ணிவிட்டு வந்துட்டிங்கன்னா நல்லா ஃபுல்லாக வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகி அந்த ரூமில் என்னென்னா பகல் வந்து நம்ம டோரு திறக்கிறோம், உள்ள கொசுலாம் போயிருக்கோம், தங்கியிருக்கோம். இந்த மாதிரி இருக்கிற இடத்துல அந்த உள்ளே இருக்கிற கொசு பூராமே வந்து செயலிழந்தோ இல்லை வந்துட்டு இறந்தோ போயிருக்கும். அதனால் உள்ளே எந்த விதமான கொசும் இருக்காது. நீங்கள் 2 மணி நேரம் கழித்து திறக்கும்போது எந்த விதமான கொசும் இருக்காது. அப்படி திறக்கும்போது நீங்கள் ஜன்னல் டோர்லாம் நல்லா க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஏன்னா வலை இருக்குது, அதனால் உள்ளே இருக்கிற அந்த ஸ்மெல்லு இதெல்லாம் வெளியே போயிடும். புதுசாக வெளியே வந்து எந்த கொசும் உள்ளேயும் வராது. உள்ளே இருக்கிறதும் வந்து ஒன்று விரட்டப்பட்டு இருக்கும், இல்லைன்னா செயலிழந்து போயிருக்கும். அதனால் வந்து நீங்கள் அதுக்கப்புறம் இந்த ஆல் அவுட்டோ குட் நைட்டை வந்து ஆன் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் அந்த 2 மணி நேரம் போட்டு விட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் திறந்து விட்டுட்டு நீங்கள் நிம்மதியாக படுத்து தூங்கலாம், குழந்தைங்களுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மாதிரி பயன்படுத்தும் போது உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. இந்த குட் நைட்டு ஆல் அவுட்டு இந்த மாதிரியான கொசு வெரைட்டி பயன்படுத்துகிற கூடவே கொசு வலையும் நீங்கள் சேர்த்து பயன்படுத்தும் போது பாதிப்பு வராது. இந்த மாதிரி ஒரு 2 மணி நேரம் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு மற்ற டைமில் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வேறொரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது டாக்டர் வடிவேல். நன்றி.